வெல்கம் டு லெட்ஸ் மேக் ஹிஸ்டரி சிம்பிள். நான் ஜெகன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்ல ஹிஸ்டரியில ஒரு பார்ட்டான மாடர்ன் இந்தியானா என்ன, அதோட ரிலவன்ஸ் என்ன அண்ட் இம்பார்ட்டன்ஸ் என்ன, இயர் ஆன் இயர் கொஸ்டின்ஸ் பேட்டர்ன்ஸ் எப்படி மாறுது, முக்கியமா எந்த ஸ்டடி மெட்டீரியல் படிக்கலான்றது ஒரு டீடைல் ஓவர்வியூ ஆஃப் மாடர்ன் இந்தியாவை இந்த வீடியோல பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ட்ரெண்ட்ஸ் இன் மாடர்ன் இந்தியா. நம்ம இப்போ பார்க்க போகிறது ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸாக எப்படி மாறி இருக்குது மாடர்ன் இந்தியான்னு பார்க்கலாம். நீங்கள் லாஸ்ட் 10 இயர்ஸாக இந்த மாடர்ன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக அவங்க கேட்குற கொஸ்டின் 6, எஸ்பெஷலி 2018 அவங்க கேட்டிருக்கிற ஹையஸ்ட் கொஸ்டினாக 13 கொஸ்டின் இருக்குது. அதோட ஆவரேஜ் எல்லாமே 6ல் தான் இருக்குது. எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் 3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா கொஸ்டின் 4 ஆச்சு, 3 ஆச்சு, இப்போ 2 ஆச்சு. இப்போ நீங்கள் கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா மாடர்ன் இந்தியாவோட ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டில் இருந்தாலும் நெவர் அண்டர் எஸ்டிமேட் யூபிஎஸ்சி. ஒரு யூபிஎஸ்சி எப்போவுமே ஒரு டாப்பிக்கில் கொஸ்டின்ஸ் ரொம்ப கம்மி பண்ணிக்கிட்டே வராங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த இடத்துல தான் திருப்பி அதிகமாக கொஸ்டின் கேட்டு உங்களை ட்ராப் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போதே ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக் இட் எஸ் அ நம்பர் எஸ் அ 6. மாடர்ன் இந்தியாவில் திருப்பியும் சொல்கிறேன், 6 கொஸ்டின் சொல்லி எதிர்பாருங்க. ரொம்பவே முக்கியமானது. நினச்சி பாருங்க, 100% எழுத போகிற எக்ஸாமில் 6%ன்றது ரொம்ப முக்கியம். ஏன் ஒரு கொஸ்டினில் யூபிஎஸ்சி அட்டம் விட்டவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ மாடர்ன் இந்தியா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட்ஸ் கோயிங் டு கான்ட்ரிபியூட் 6% ஃப்ரம் த டோட்டல் எக்ஸாம்ஸ். மாடர்ன் இந்தியா பார்த்தீங்கன்னா மாடர்ன் இந்தியாவோட டாப்பிக்கும் மற்ற டாப்பிக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கா. மற்ற எல்லா டாப்பிக்கும் ஜியோகிராஃபி எடுத்துக்கலாம், பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுத்துக்கலாம், என்வாயர்மெண்ட் எடுக்கலாம், எல்லாமே இவால்வ் ஆகிற சப்ஜெக்ட்ஸ். இவால்வ் இன் த சென்ஸ் மீன்ஸ் ஒரு கொஸ்டினை கரண்ட்லேருந்து கேட்டு கூட மேட்ச் பண்ணலாம். ஆனால் டியூ டு த இவால்வேஷனுக்கு கொஸ்டின்ஸ் மாறும். ஆனால் மாடர்ன் இந்தியா என்டையர் ஹிஸ்டரியை பார்த்தீங்கன்னா இவால்வே ஆகாது. அது ஒரு 100, 150, 200 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்த விஷயங்கள். அதுலேருந்து தான் உங்களுக்கு கொஸ்டினாக வரப்போதே தவிர புதுசாக எதுவும் இவால்வ் பண்ணி உங்களை கேட்க போகிறது இல்லை. மேக்ஸிமம் கொஸ்டினை கொஞ்சம் சுற்றி கேட்கலாமே தவிர வேறபடி பேசிக்லேருந்து தான் வரும். ஸோ மாடர்ன் இந்தியான்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பேஸ்லேருந்து வரப்போகிற டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான். அப்போது உங்களுக்கு எந்த புக்கை எப்போ எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சுட்டாலே கீ ஃபார் சக்ஸஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். அதில் நீங்கள் மேஜராக பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது என்சிஆர்டி புக்ஸ், அனதர் ஒன்று வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் உள்ள சில பிரைவேட் பிளேஸோ சில கைட்ஸ் மாதிரி அவங்க கொடுப்பாங்க. ஆனால் என்சிஆர்டியில் 3 கிளாஸஸில் வந்து மாடர்ன் இந்தியா பேசுகிறாங்க. 8th ஸ்டாண்டர்ட் என்டையர் புக், 10th ஸ்டாண்டர்டில் ஒரே ஒரு லெசன், 12th ஸ்டாண்டர்டில் ஒரு புக். இது 3 புக்கும் தான் த பேசிக். இது இல்லாமல் அவர் ஸ்ட்ரகிள் ஃபார் இண்டிபெண்டன்ஸ் புக்கும், பிபின் சந்திரா புக் வருது, ஓல்டு என்சிஆர்டின்னு சொல்கிற 12th ஸ்டாண்டர்ட் புக் வருது. அதுக்கப்புறமா ஸ்பெக்ட்ரமோட இந்தியன் ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப ஃபேமஸ். ஆனால் நான் உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது இந்த பேசிக்காக இருக்கிற இப்போ கரண்ட்டில் இருக்கிற இந்த 3 என்சிஆர்டி புக் நீங்கள் படிச்சே ஆகும். ஒரு எக்ஸாம்பிள்ஸ் ஒன்று பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துடலாமா? இந்த கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் ஆன்சர் எங்கேயும் பெருசாக தேட தேவையில்லை. 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கிற லெசனில் இருக்கிற வேர்ட் பை வேர்டில் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் ஒரு விஷயம் கேட்கலாம், ஏன் 8th ஸ்டாண்டர்ட் கேட்கலாம், இதே கொஸ்டின் 12th கேட்கலாமே, ஏன் ஸ்பெக்ட்ரம்லேருந்து கேட்கலாமே இருக்கலாம். என்சிஆர்டி எப்படி டிசைன் பண்ணியிருப்பானா மாடர்ன் இந்தியாவில் 8th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் 10th ஸ்டாண்டர்டில் அந்த லெசன் ஒரே ஒரு ஹிஸ்ட்ரி லெசன் இருக்கும், அதுவும் காந்தியன் வியூவில் போகிற லெசனாக இருக்குது. 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி வந்து டைலாக் ஓரியன்டாக இருக்குமே தவிர டீட்டெயில் இன்ஃபர்மேஷனாக இருக்குது. ஸோ ஹிஸ்ட்ரியில் 8th ஸ்டாண்டர்ட் புக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் எஸ்பெஷலி இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட ஃபார்மேஷனுக்கு முன்னாடி இருக்கிற இந்தியன் அசோசியேஷன்ஸ்லாம் எதில் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணிப்பாங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி. நீங்கள் ஒரு டாபிக் எடுத்தீங்கன்னா அது பர்டிகுலராக ஒரு புக்கில் ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும், அடுத்த புக்கில் டீட்டெயிலாக இருக்கும். நீங்கள் படிக்க உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். ஸோ ஆல்வேஸ் ஸ்டிக் வித் த பேசிக்ஸ். என்சிஆர்டி நீங்களே படிங்க, உங்கள் கைப்பட நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு எப்போவுமே காப்பாற்றும். நீங்கள் கரெக்டான நோட்ஸோ கரெக்டான ஸ்டடி நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிங்கன்னா நினச்சி பாருங்கள், 6 கொஸ்டின் வருது. 6ல் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி கஷ்டப்பட்டு படித்து 4 கொஸ்டின் அட்டன் பண்ணிங்கன்னா அது எவ்வளோ பெரிய ரன் ரேட்டாக உங்களுக்கு இருக்கும். 4 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ப்ரிப்பேர்டாக கையில் இருக்குதுன்னு நினைக்கணும். ஸோ அதனால் ஸ்டடி மெட்டீரியல் தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்கள் ஒர்க் பண்ண போகிற பேசிக்ஸ்.
எந்த ஸ்டடி மெட்டீரியல் எப்படின்னு சொல்லி நீங்கள் டீட்டெயிலாக படிங்க. நம்ம வரப்போகிற வீடியோஸில் மச் மோர் டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.